பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராட்டிய மகாத்மா காந்தியை விட மிக அதிகமான போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறார். இந்திய கூட்டணி தலைவர்களே காங்கிரஸ் கட்சிக்கு ராகுல் காந்திக்கு முதுகுல குற்றம் துரோகம் பண்றாங்க. தலைவன் சொல்லிக்கிறேன் காங்கிரஸ் நாயங்க ஏன் காங்கிரஸ் வளர்ச்சிக்கு நல்லது பண்ணிருக்கான், என்ன போராட்டம் நடத்திருக்கான், என்ன மக்களுக்கான செயல்பாடு செஞ்சிருக்காங்க. நீங்க அந்த கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு எந்த தலைவர் சிறு நன்மையா செஞ்சிருப்பானா? 25 வருஷமா அந்த கட்சியை என்ன நடந்தது எனக்கு நல்லா தெரியும். 2009 கட்சியை தெரிய பண்ண அப்பேற்பட்ட ஐக்கிய பசங்க கட்சி, அந்த கட்சிக்கு பாவம் தொண்டைகளா வழிச்சு வீணா போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் உள்ள கட்சிக்கு ஒரே ஒரு ஆள் உள்ள கட்சி போய் சேர்ந்தது இப்ப 20 கட்சி ஆயிடுச்சு சொல்றதை கிண்டல். அப்ப அந்த கட்சி ஆளுக்கு தலைவங்களாம் சொல்லி நடக்க போகுது. அவங்களாம் சொல்றதுக்கு தகுதி இல்லாத ஆட்கள். தேசப்பிதாவை இழிவுபடுத்திய அவமானப்படுத்திய தேச துறைகள் தான் இவர்கள். இந்த மாதிரி அந்த 100 நாள் வேலைப்பா திட்டத்தை தவறான செயல்பட வச்ச அந்த விவோங்க அந்த மொத்த அதிகாரிங்க ஊராட்சி அத்தனை பேரை கைது பண்ணனாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 100 நாள் வேலை திட்டத்தை தடை செய்யணும். இனிய தமிழ் வணக்கம் நண்பர்களே. தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் திரு அருள்தாஸ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். இன்றைய தமிழக அரசியலும் தேசிய அரசியல் குறித்தும் பல்வேறு விஷயங்களை அவரிடமிருந்து கேட்டு தெரிந்து இருக்கிறோம். இனிய தமிழ் வணக்கம் சார். திருமதி பிரியங்கா காந்தி அவர்களின் கடன்களில் காங்கிரஸ் ஒப்படைக்கப்பட்டால் மறுமலர்ச்சியை அடையும் அப்படின்னு சொல்லி காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கருத்தை நீங்கள் உடன்படுகிறீர்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த தலைவர் சொன்னாங்க? காங்கிரஸை சார்ந்தவர்களே சொல்லிட்டு இருக்காங்க. பிரியங்கா காந்தி உண்மையிலே மக்கள் அபிமானத்தை பெற்றவர்கள், மக்கள் அன்பை பெற்றவர்கள், நாட்டு மக்கள் மிகப்பெரும் தலைவராக இருக்கு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த ராகுல் காந்தி போராடுகின்ற போராட்டம் என்பது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராட்டிய மகாத்மா காந்தியை விட மிக அதிகமான போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறார். பிரிட்டிஷ்காரங்க கூட மனித நேயத்தோட சட்ட ரீதியா சில விஷயங்கள்லாம் மனிதாமத்தை பார்த்து அதன்படிதான் செயல்படுவார். ஒரு அடிப்படையான ஒரு புகழ்ச்சி யாத்திரை இல்லையா? இல்ல காந்தியை விட அதிக போராட்டத்தை இல்ல அததான் சொல்ல வர. பிரிட்டிஷ்காரனாவது இப்ப காந்தியெல்லாம் கைது பண்ணி கொண்டு கோர்ட்ல நிறுத்தினா நீதிபதியை எழுந்து நிற்பார். காந்திய அவ்வளவு அந்த அரசாங்கத்தையே சுதந்திர போராடினவரே பிரிட்டிஷ் அரசாங்க கடைசி வரை சுதந்திரம் கொடுத்த செல்ற வரை உயிரோட பாதுகாத்தது. சுதந்திரம் வாங்கின 1-2 வருஷத்திலேயே அரசாங்கம் கோட்ஸை சுட்டு சாவச்சிட்டான். அந்த அளவுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியா அவங்க அரசாங்கத்தை எதிர்த்து போராடின ஒரு போராளிகளுக்கு, சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மரியாதையும் கௌரவமும் கண்ணியத்தையும் கொடுத்திருக்கு. சட்டத்தின் அடிப்படையில் பல விஷயங்கள் செஞ்சுட்டு இன்னைக்கு இந்தியா இந்த அளவுக்கு பகுத்தறிவோடு செயல்படுறா பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்டதுதான். இதே RSS ஆட்சி இருந்ததுன்னா இன்னைக்கும் நம்ம இந்தியா ஒரு 100 வருஷம் பின்னால் வந்திருக்கோம். இன்னைக்கு ஜாதிய கொடுங்காண்ட அடிப்படையில மக்கள் இந்தியா அந்த நாடு உலக வரலாற்றில் இருந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மை இருந்த நாடா இருக்கும். இப்படி எல்லாம் மாற்றி அமைச்சது பிரிட்டிஷ்காரங்க என்பது நம்ம மறுக்க முடியாத உண்மை. அப்படியாப்பட்ட பிரிட்டிஷ் அரசாங்கத்தையே எதிர்த்து போராடிய காந்தியை போராடுறா அதை விட மிக மிக கொடுங்கொன்மையான ஒரு ஆட்சி இன்றைக்கு நாட்டுல இருக்கு. சட்டத்தையே மதிக்காத ஆட்சி இருக்குது. தேர்தல முறைகேடான ஆட்சி இருக்குது. அரசாங்கத்தை அனைத்து மிஷினரிகளும் RSS பிக்கப்பட்டு RSS வழிநடத்தப்பட்ட அடிப்படையில் நாட்டில் சட்டத்தின் ஆட்சியே இல்லாம போய்விட்டது. அப்படியாப்பட்ட ஒரு ஆட்சியை எதிர்த்து போராடணும்னா அப்ப ராகுல் காந்திக்கு எவ்வளவு பெரிய தைரியம் மன துணிச்சல் இருக்கணும். அப்படி இருக்கும் போது அவர் காந்தியை விட இவர் இன்னைக்கு நாட்டை மிகப்பெரிய போராட்டம் சொல்றது தப்பு கிடையாது. அவருடைய பிரிட்டிஷ்கார சட்டத்தை மதிச்சா இவர்கள் சட்டத்தையே மதிக்காத ஒரு ஆட்சியாளர்கள் சட்டத்தை மதிச்சு நடப்பதற்கு ஏற்று போராடுவதற்கும் சட்டமா அப்படின்னா என்னன்னு கேட்கிற ஒரு ஆட்சியாளர்கள் ஏற்று போராடுவதற்கும் மிகப்பெரிய விஷயம் இருக்கு. நீங்க நாட்டு மக்கள் மொத்த பேரும் காங்கிரஸ் ராகுல் காந்தி வாக்களிக்கிறாங்க. ஆனா தேர்தல் முடிவுனா வருது எல்லாத்தையும் காங்கிரஸ் தோத்து வருது. எந்த எதிர்கட்சியும் ராகுல் காந்தி துணை நிக்கல. அத்தனை பேர் துரோகிகள் ஆகிறாங்க, ஆள்காட்டிகள் ஆகுறாங்க. கூட்டணிக்கு மட்டும் காங்கிரஸ் கூட்டணி வச்சு அவங்களுடைய ஓட்டு பயன்படுத்தி கூட்டணியில இருக்க கூட்டணி தலைவர்களை குற்றம் சாட்டுகிறது. ஆமா, இந்திய கூட்டணி தலைவர்களே காங்கிரஸ் கட்சிக்கு ராகுல் காந்திக்கு முதுகுல குற்றம் துரோகம் பண்றாங்க. இப்ப அந்த முதுகை கட்சி துரோகம் செய்யும் அந்த இதுல ஸ்டாலின் அவர்களும் வராரா? உண்மை. ராகுல் காந்தியின் முதுகில் குத்தக்கூடியவர்கள் நீங்க குறிப்பிடுறதுல ஸ்டாலின் அவர்களும் வராரு. உண்மை. காங்கிரஸ்க்கு இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர்களாக தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்துக்கிறாங்க. எங்கேயாவது காங்கிரஸ்காரங்க ஏதாவது நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்களா? அவங்க கட்சிக்காரங்க ஒரு MLA தெரியாதம்மா ரோட்ல நோ பார்க்க நிறுத்திட்டு அவங்க காரியத்துக்குன்னு போறாங்க. அப்ப என்ன ஒரு பங்களிப்பு அதுக்காக அவர் செஞ்சு சொல்ல வரல. பட் காங்கிரஸுக்கு எந்தவித
நன்மையும் செய்யாம காங்கிரஸ் உழைப்புனால காங்கிரஸ் மக்கள் கிட்ட நடத்த ஆதரவுனால அதை இவங்க கூட்டணி பேர்ல புடுங்கிக்கிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு துரோகம் பண்றாங்க. காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு சொல்றீங்க காங்கிரஸ் தலைவர்களா வந்து பிரியங்கா காந்தி கூட மாற்றம் இருக்குன்னா சொல்ற காங்கிரஸ் தலைவர் காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்கு இந்த வரைக்கும் என்ன நன்மை பண்ணிருக்கான்? இன்னைக்கு இந்தியாவில காங்கிரஸ் கட்சிக்கு 2 பேர் மிஞ்சி போன 3 பேர் 2 பேர் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அகிலேஷ் யாதவ் அவர் சேர்த்துக்கலாம். மற்றபடி வேற எந்த காங்கிரஸ்காரன் சொல்ற நாய் தலைவன் சொல்லிக்கிற நாய் காங்கிரஸ் நாய்ங்க இவன் காங்கிரஸ் வளர்ச்சிக்கு நல்லது பண்ணிருக்கான், என்ன போராட்டம் நடத்திருக்கான், என்ன மக்களுக்கான செயல்பாடு செஞ்சிருக்கான். நீங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டை அப்படியே தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் மீது கூட வைக்கலாம் இல்லையா? திரு பாசி தமிழக காங்கிரஸ் தலைவன் தான் மிகப்பெரிய துரோகிங்க, அயோக்கிய பேசுங்க. இந்த செல்ல பெருந்தாங்க ஒருத்தன் தலைவன் வந்துக்கிறான் தமிழ்நாட்டுக்கு, அவன் மிகப்பெரிய அயோக்கியவன். என்னைக்கா எங்கேயா காங்கிரஸ் கட்சி வளர்ச்சி கொண்ட செயல்பாடுகள் எங்கேயா பொது வேலையில இறங்கி பண்ணிருக்கானா, எதையா செஞ்சிருக்கானா? இல்ல சார், காங்கிரஸ் தலைவங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலே காங்கிரஸ் கட்சி அழிஞ்சு போனது காரணம் அந்த கட்சியில இருக்கிற அந்த காங்கிரஸ் தலைவங்க அவங்க தான் துரோகிங்க. புரியுங்களா? இந்த சிதம்பரம் இவங்க சீனியர் விடுவாங்க பாருங்களா, காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கிற மாதிரி இருந்தாதான் எதுவும் சீட்டு கொடு சண்டை போடுவான். காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கணும்னு வச்சுக்கியா, ஜெயிக்கலான்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கியா, நான் இளைஞர் கோயில் ஒதுங்கிப்பாங்க. இன்ன வரைக்கும் அந்த கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு எந்த தலைவர் சிறு நன்மையா செஞ்சிருப்பானா, ஒரு உதவி செஞ்சிருப்பானா, அவனுக்கு ஒரு பிரச்சனைக்காக வந்து துணை இருப்பானா, அவன் வீட்டுல நல்லது கெட்டதுக்கு போய் பங்கெடுத்திருப்பாங்களா? இவங்க கோஷ்டி சண்டை போறதுக்கே சரி, அந்த கோஷ்டி கூட இவங்க வாழ்தன் சொல்ற வரைக்கும் அதுக்கு சண்டை. அந்த வாழ்தன் சொல்றவனுக்கு தேர்தல் வரும்போது ஐயக்க பசங்க ஒண்ணு இவங்க வந்து இந்தியாவில வந்து காங்கிரஸ் கட்சி எல்லா மாநிலத்திலும் தனிப்பட்ட முறையில சண்டை போட்டுக்கினாலும் கட்சின்னு வரும்போது எல்லாம் ஒண்ணா நினைப்பாங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைவங்க இந்த செல்ல பிறந்தாங்க, கிருஷ்ணசாமி, சிதம்பரம், தங்கபாலு, எத்தனை ஐயக்க பசங்கிறாங்க. இவங்க அத்தனை பேரும் கட்சினா சண்டை போட்டுப்பாங்க. கட்சினால வர பங்கை பிரிக்கிறதுனா மட்டும் ஒன்னா பிரிச்சுப்பாங்க. ஒரு தேர்தல் பார்த்தோம்னா கட்சிக்காரங்க சீட்டு கட்டி சத்தியமூர்த்தி பண்ணுவாங்க, அவன் ஆயிரக்கணக்காக நிற்பான். இவங்க வந்து தொகுதியில் இவங்க கோஷ்டி பங்குக்கு தனியா ஓட்டர் ரூம் போட்டு உனக்கு இவ்வளவு எனக்கு தனியா சிலிண்டர் பிடிச்சு போடுவாங்க. அந்த பிடிச்சி சீட்டு யார் சீட்டை கொடுப்பாங்க? இவனுக்கு திட்டு கொடுக்குறவனுக்கு சீட்டும், இவனுக்கு மாமா வேலை பார்த்தவனுக்கு சீட்டும், இவனுக்கு கூட படுத்த பொம்பளை வச்சுட்டு தான் கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட அதிகப்படியான குற்றச்சாட்டா? நான் அந்த கட்சியில இருந்தவன் 20-25 வருஷமா அந்த கட்சியில, அந்த கட்சியை என்ன நடந்தது எனக்கு நல்லா தெரியும். 2009 கட்சியை தெரிய வந்தேன். அப்பேற்பட்ட ஐயக்க பசங்க கட்சி, அந்த கட்சிக்கு பாவம் தொண்டைவா வச்சு வீணா போயிட்டாங்க. அவனுக்கு காங்கிரஸ் என்னைக்கு ஒரு கட்சிக்கு போக மாட்டாங்க. அவனுக்கு வந்து அப்படியே அமைதி அரசு விட்டு ஒதுங்கி போயிட்டாங்க. இன்னைக்கு எவங்கிறான் தமிழ்நாட்டு இவனுக்கு வந்து இப்ப இருக்க கூட்டம் கூட்டி காசு கொடுத்து கூட்டம் கூட்டி காரு வழிய உண்மையான காங்கிரஸ் தொண்டை அந்த கட்சியில இல்லவே இல்லை. எல்லாம் கட்சியை விட்டு போல, அவன் கட்சிக்காரன் தான், ஆனா அரசியல விட்டு ஒதுக்கிட்டான். எவ்வளவு நாளைக்கு அவன் வயிற்றுல பசியும் பட்டினியுமா கிடப்பான்? ராகுல் காந்தி வந்து பொறுப்பேற்கும் போது கிட்டத்தட்ட 17க்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததும் இன்னைக்கு வந்து 2 மாநிலங்களை தவிர்த்து வேற எங்கேயுமே இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துதான் பிரியங்கா காந்தி கிட்ட பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான இந்த வார்த்தையை சொல்றதுக்கு காங்கிரஸ் கட்சி எவனுக்கும் யோகியதை கிடையாது. 2016 மார்க்ல இருந்தது. இப்ப எங்க இருக்கு? பிஜேபி இருக்குது. பிஜேபியில யார் முதலமைச்சர் ஆகிறான்? காங்கிரஸ் கட்சி இருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த கட்சியை முதலமைச்சர் அவனு கவர்மெண்ட் தான் போனாங்க. காங்கிரஸ் கட்சி போய் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஜெயிச்சதுனால பிஜேபி அடுத்த செகண்ட் காசு கொடுத்து வாங்கி போடுறான், கட்சிக்கு துரோகம் போட்டு போறான். இதுக்கு ராகுல் காந்தி பொறுப்பாக முடியாது. கட்சிக்கு துரோகம் பண்ண அந்த காங்கிரஸ் ஐயக்க பசங்க காரணம். கோவால என்ன நடக்குது? மக்கள் ஓட்டு போடுறாங்க, காங்கிரஸ் தான் மிகப்பெரிய கட்சியா ஜெயிக்குது. மைனாரிட்டி இருக்கிற கட்சி பிஜேபி வந்து டெல்லியில போற பேசி திட்ட வேலைக்கு எம்எல்ஏ வேலைக்கு வாங்கி ஆட்சி பிடிச்சிடறாங்க. எல்லா ஸ்டேட்லயும் அதான் நடக்குது. இன்னைக்கு எல்லா ஸ்டேட்ல இருக்கிற பிஜேபி சிஎம் யாரு? காங்கிரஸ்காரங்க. இதை குறை சொல்லுவாரு. இவங்க துரோகம் பண்ணிட்டு போயிட்டு கட்சிக்கு வளர்ச்சிக்கு கட்சி சேவைக்கு எதுவுமே செய்யாத இந்த ஐயக்க பசங்க. விஜய் அவர்களோடு கூட்டணி வைப்பதற்கு சோனியா காந்தி அவர்கள் விரும்பவில்லை என்றாலும் கூட பிரியங்கா காந்தி விரும்புறாங்க. அதனால அவர்கள் மூலமாக மீண்டும் முயற்சி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு பேசுறாங்க. இது சாத்தியப்படுமா? இதெல்லாம் வந்து இந்த தேர்தலுக்கு அது நடக்காத ஒண்ணுங்க. தமிழ்நாட்டுல வந்து இருக்கிற 38 எம்பி 40 எம்பியோ அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு அவங்க போராட்டம் ஒரு துணை தேவை. விஜய்க்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 2வது விஜய் கூட போனாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஜெயிக்க முடியாது.
ஓட்டு வாங்கி காட்டலாம் வழிய ஜெயிக்க முடியாது. அதனால இப்படி சொல்ற வர செய்தி அது ஒரு ரூமரா தான் வச்சுக்க முடியும், அது நிஜம் கிடையாது. அது இவர்களெல்லாம் கிளப்பி விடுறா வதந்தி. ராகுல் காந்தி ஏதாவது சொன்னாரா? அவர் ஏதாவது பேசினாரா? அவங்க கட்சி அஞ்சு பேர் கொண்ட கமிட்டி அமைச்சு அவங்க திமுக தான் பேசினுக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் ஏன்னா விஜய் கிட்ட போய் பேசலாம் கூட மீடியா கிடையாது, ஒரு பரபரப்புக்காக ஒரு செய்திக்காக கிளப்பி விட்டு வதந்தி கிளப்பி விட்டு வர்றதுக்கெல்லாம் ஒண்ணும் ஏற்றுக்க முடியாது. அப்படியே நடக்காது, வாய்ப்பு கிடையாது. காமராஜர் அவர்கள் குறித்து அவதூறு கருத்துக்களை வெளியிட்ட முக்தார் வெளியிடும் போது பீட்டர் அல்போன்ஸ் அமைதியா இருக்கிறாரு. தாவேகா மாநாட்டில் விஜய் திமுகவை குறித்து பேசும்போது உடனே கொந்தளிக்கிறாரு. பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் திமுகவில் இருக்கிறாரா காங்கிரஸில் இருக்கிறாரான்ற ஒரு பெரிய கேள்வி. அதுதான் நான் ஆரம்பிச்சு சொல்றேன். எங்க அத்தனை பேர் துரோகிங்க, கட்சியோட துரோகிங்க, எங்க அத்தனை பேரும் துரோகிங்க. கட்சியோட வளர்ச்சிக்கு எந்த செயலும் செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு திமுக ஜால்ராச்சா நமக்கு மட்டும் ஏதாவது எலும்பு துண்டு போடாதா? அந்த எலும்பு துண்டுக்காக காத்தினக்காக காலமா காத்தினதான் பீட்டர் அல்போன்ஸ். அந்த ஆள் மட்டும் இல்ல, எல்லா காங்கிரஸ் தலைமுறையாவும் சொல்லிக்கிறாங்களா திமுக ஒரு எலும்பு விசாதான் நம்ம நாய் மாதிரி விசுவாசம் காட்டினா அதுக்காக மத்தவங்களை பார்த்து குறைச்சா நமக்கு எலும்பு போடாதா அப்படின்னு காத்தினவங்க மட்டும்தான் காங்கிரஸ்காரங்க வழிய கட்சி வளர்ச்சிக்காக எதையுமே பண்ண மாட்டோம், எதுவும் பேச மாட்டான். காமராஜர் என்பது எப்படி காந்தி காங்கிரஸ்ல முகமோ அதே மாதிரி காமராஜர் அடுத்த முகம். அப்பேற்பட்ட தலைவரை இழிவுபடுத்துற ஒரு ஈன பிறவிக்கு காமராஜரை பத்தி என்னன்னே தெரியாது, ஈன பிறவியை இழிவுபடுத்துது. அதை பத்தி கேட்கறதுக்கு ஒரு போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் எதுவுமே இல்லை. அப்ப எப்பேற்பட்ட துறைங்க சொல்ல பண்ணவங்களா? அத்தனை பேர் ஐயக்க பசங்க. எவனுமே கட்சி காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்கு செயல்படாதவங்க, காங்கிரஸ் கட்சிக்கு முதிரை குத்துறவங்க. ஆனா இவங்களுக்கு எலும்பு துண்டு திமுக ஆதரவா அது எலும்பு துண்டு போட்டா கவின்னு போயிடும். கட்சியாவது மண்ணா அது எப்படியா நாசமா போட்டோம். தலைவர் ராஜீவ் காந்தி பிறகு மண்ணா போட்டோம். அதுதான் உங்களுக்கு என்ன. தாவேகாவுடைய கிறிஸ்துமஸ் விழாவில் 100% சமூக நல்லிணத்தை கடைபிடிக்கும் கட்சி தாவேகா அப்படின்னு விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? சமூக நல்லிணக்கத்துக்கு என்ன பாடுபட்டுதா இது வரைக்கும்? யானவ படுகொலை பண்றாங்க, அதை கண்டிச்சு அறிக்கை கொடுத்தாரா, ஆர்ப்பாட்டத்தாரா, போராட்டம் நடத்தினாரா? இல்ல திருப்பரங்குன்றத்துல தேவையில்லாம ஒரு தலைவர் தான் போகிறாங்க, அதை கண்டிச்சு ஏதாவது போராட்டம் நடத்தினா, ஆர்ப்பாட்டம் நடத்தினா என்ன செஞ்ச சமூக நலத்துக்காக பாடுபட்ட கட்சி நீ சொல்லிப்ப? எதையுமே சொல்லாம செய்யாம நாங்க அப்படி கட்சின்னு சொல்லிக்கணும் வாய்ப்பு தரனாலே பொய்யா பேசுற ஒரு கட்சி தான் தாவேகா கட்சி. பாமகவில் இணைந்த திரு தமிழர் மணியன் விஜய் அவர்களை அதிமுக கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. திரும்பவும் ஏதோ ஒரு வகையில விஜய்க்கு அதிமுக கூட்டணியை கொண்டு வருவதற்கான அழுத்தங்கள் கொடுக்கப்படுவதாக தெரிகிறது. சாத்தியப்படும் தான் நினைக்கிறீங்களா நீங்க கடைசி இருக்கும்? ஏன்னா ஒரு களத்துல இல்லாதவங்களை பத்தி நான் அதிமுக கூட விஜய் கட்சி கூட்டணி வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருந்து எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு அவரு அதிமுகவே காலி பண்றதுக்கு தான் அவரு வேண்டிய அரசியல் பண்ற வழியா, அந்த இடத்த இவரு புடிந்து அரசியல் பண்ற வழிய அந்த அரசியல் செய்யும் போது அதிமுக கூட்டணி வரது வாய்ப்பே கிடையாது. தமிழறி மணியெல்லாம் ஒரு ஆளுங்க இவ்வளவு சமீபத்தில் அவரு தமாக சேர்ந்த போது 2 கட்சி இணையும் போது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, ஒரே ஒரு ஆள் உள்ள கட்சிக்கு ஒரே ஒரு ஆள் உள்ள கட்சி போய் சேர்ந்தது, இப்ப 20 கட்சி ஆயிடுச்சு சொல்றதே கிண்டல் பண்ண. அப்ப அந்த கட்சி ஆளுங்க தலைவங்களாம் சொல்லினாங்க நடக்க போகுது, அவங்களாம் சொல்றதுக்கு தகுதி இல்லாத ஆட்கள். தொடர்ந்து ஒரு விஜய் அவர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா எம்ஜிஆரையும் அண்ணாவையும் வேறு யாரும் சொந்தம் கொண்டு வராது அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாரு. அதிமுக எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, அண்ணாவின் பெயரால் உருவாக்கப்பட்ட கட்சி, அவங்களுக்கு இல்லாத உரிமை இவருக்கு எங்க இருந்து வருது? எப்படி ஸ்டேட்மெண்ட்? அதாவது ஒரு தலைவர் இறந்து விட்டார், அவர் அனைவருக்கும் பொதுவானார் ஆயிடார். அந்த அடிப்படையில் அவர் கொள்கைகள் சித்தாங்கள் எல்லாத்தையும் அத்தனை பேரும் கடைபிடிக்கலாம், பின்பற்றலாம். ஆனால் அதற்காக அவர்கள் தொடங்கிய கட்சி இன்னும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த கட்சிக்கு அந்த கட்சியே அது சொல்லக்கூடாதுன்னு சொல்றது, அந்த கட்சிக்கெல்லாம் அந்த உரிமை இல்லைன்றது, எங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்றது ரொம்ப அளவு மீறிய ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு பேச்சு. எஸ்ஐஆர் உடைய செயல்பாடுகளை கண்டிச்சிங்க, எதிர்த்தீங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 97 லட்சம் போலி வாக்குகள் கண்டறியப்பட்டு நீக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு நல்ல ஒரு தீர்வு தானே இது போலி வாக்காளர்களை தீர்ப்பதற்கு? போலி வாக்காளர்கள் என்பது உண்மையா போலி வாக்காளர் தான் நீக்கி இருக்காங்க கொண்டதுதான் மறுபடியும் பேர் சேர்க்க சொல்லி 39,000 பேர் மட்டும்தான் மனு செய்திருப்பதாக தேர்தல் ஆணையம் குறிப்பிடுகிறது. இல்ல இப்பதானே நீங்க இப்ப நாங்க கூட ஒன்ன போட்டு அங்க ஓட்டுல இருக்குதா என்ன செக் பண்ணலங்க, புரியுங்களா? இந்த மாதிரி மக்கள் வேலை வெற்றி இல்லையா, பொழைப்பது போட்ட இல்லையா? நீ சொன்ன உடனே எல்லாரும் ஓடி போயிட்டு நிக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் டே அறிவிச்ச உடனே அந்த வெப்சைட்ல இது வெல்கம்ஸ் வெப்சைட் இதாகி போச்சான்,
எல்லா மக்களும் பார்த்தனா அந்த லட்சத்துல இருக்குது. அப்படி இருக்கும்போது இத்தனை கோடி பேர் ஒரே சமயம் போய் அவங்க வேலை வெட்டி இல்லையா, அவங்கள வேலை வெட்டி போயிட்டு அவங்க எப்போ டைம்ல பார்க்கணும் நான் கூட பார்க்கல. இதெல்லாம் பார்த்து முழுசா மக்கள் அப்போ அவங்களுக்கு இல்லாதுன்னு தெரியும் போதுதான் இப்போ ஒண்ணும் இல்லை, எங்க கிட்ட வேலை செய்யற அம்மா புருஷன் பண்ண 2 பிள்ளைங்க 2 பேருக்கு வந்து புருஷன் பண்ண ஓட்டு இல்லைன்றாங்க. இது அதே கேட்டாங்கன்னா பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளைங்களுக்கு வயசு பிள்ளைங்களுக்கு 21 22 வயசு தான் பசங்களுக்கு அவங்க 2 பேரும் ஓட்டு இருக்கு. இவங்க புருஷன் பண்ணதுக்கு இல்லையா, அப்பா அம்மாக்கெல்லாம் பிள்ளைங்க மாட்டேங்குது. இப்ப இதே வந்து எவ்வளவு களவாணித்தனா, இது எவ்வளவு வந்து குறைபாடு ஒரு இது பரிசீலனை. அப்ப இதெல்லாம் நம்ம இனிமேல் அதை ஆராய்ச்சி செக் பண்ணும்போது தான் எந்த அளவுக்கு இது மோசடியா இருந்ததுன்னு தெரிய வரும். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல வந்து மகாத்மா காந்தியினுடைய பேர் நீக்கப்பட்டு ராம்ஜி விபிஜி ராம்ஜின்னு பேர் வச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க குறிப்பிடக்கூடிய பல்வேறு விஷயங்கள் சீர்திருத்தங்கள் இருந்தாலும் கூட இந்த பெயர் மாற்றம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. தேசப்பிதாவை இழிவுபடுத்திய அவமானப்படுத்திய தேச துரோகிகள் தான் இவர்கள். சரிங்களா? நீங்க பல சீர்திருத்தம் இதுல கொண்டு வந்திருக்க, என்ன சீர்திருத்தம் கொண்டு வந்தார்? 100 நாள் ஊதியத்தை 90% மத்திய அரசு தான் கொடுத்து 10% மாநில அரசு கொடுத்து. இப்ப என்ன சொல்ற, நான் 60% தான் கொடுப்போம், மீதி 40% நீ கொடுங்க. ஏற்கனவே மாநிலங்கள்லாம் நிதி சுமையில தள்ளாடி கொண்டிருக்கு. ஏகப்பட்ட கடன் வாங்கி இலவசமா கொடுத்துட்டு வட்டி கட்ட முடியாது, நிதி சுமை தள்ளாடி இந்த கவர்மெண்ட்டுங்க. இப்ப 40% கொடுங்க, கூட நிதி சுமை எப்படி தேவைப்படும்? 2வது 125 நாள் ஆக்கி இருக்கின்ற 100 நாளுக்கே ஒழுங்கா அமல்படுத்த முடியல. புரியுதா? இதை தாண்டி நீங்க வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இந்தியா முழுக்க எப்படி ஒண்ணா போட்டுங்க, தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாதுங்க, தடை செய்யணுங்க. ஏன்னா இந்த திராவிட அரசு 100 நாள் வேலை வாய்ப்பு எந்த நோக்கத்துல கொண்டு வரப்பட்டதோ அதை வந்து அந்த நோக்கத்தை அது செயல்படுத்தவே இல்லை. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்பது விவசாய வேலை இல்லாத சமயத்தில் விவசாய மக்களுக்கு வேலை கிடைக்கணும்ன்ற உயர்ந்த உன்னத நோக்கத்தை கொண்டு போற திட்டத்தை இவன் எப்பெல்லாம் விவசாய வேலை இருக்குதோ அப்பதான் அதை நான் கொண்டு செயல்படுத்தினாங்க. அதன் விளைவு விவசாய வேலைக்கு வேலையை ஆட்கள் இல்லாத போயிடுச்சு. அதனால விவசாயம் குறைஞ்சு போச்சு. எல்லா விவசாய நிலங்களும் வீட்டு மனைகளா மாறி போச்சு. நாளுக்கு விவசாயம் குறைச்சே போறதுனால விளைபொருட்கள் உற்பத்தி விலை ஏற்ற அதிகமா இருக்கிறதுனால விலைவாசி அதிகமா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஐயக்கத்தனமான செயல்பாடு திட்டத்தில் திராவிட அரசு செஞ்சது. ஆதார் இணைப்பதன் மூலம் போலி ஊழியர்கள் வந்து நீக்கப்படுகிறாங்க அப்படின்றதும் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறதும் சொல்ல முடியாது. நீங்க வந்து நான் தான் சொல்றேனுங்க, 100 நாள் வேலை திட்டம் என்பது விவசாய வேலை இல்லாத கால சமயத்துல தான் அதை கொண்டு வரணும். நீ விவசாய வேலை சமயத்துக்கு செயல்படுத்துறாங்க, அப்போ நீ எந்த திட்டம் பார்த்தா அது வேஸ்ட் தானே. அப்போ நீ 1008 காரணம் சொன்னாலும் அதை செயல்படுத்துற விதம் இங்க தப்பா இருக்குல்ல. அது எந்த விதி அடிப்படை கொண்டு வரணும் அது செய்யலையே. அப்ப அதை மோசடி பண்ற. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி அந்த 100 நாள் வேலைப்பா திட்டத்தை தவறான செயல்பாட்டை செயல்பட வச்ச அந்த விவோங்க அந்த மொத்த அதிகாரிங்க ஊராட்சி அத்தனை பேரை கைது பண்ணனாங்க, கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அதனுடைய விளைவு விவசாய வேலைக்கு விவசாயம் கொண்டு போச்சு. எல்லா காய்கறி அரிசி பருப்பு எல்லாம் வந்து இன்னைக்கு எக்கச்சக்கமான விலை ஏறி விற்குது. உற்பத்தி குறைஞ்ச விலை ஏறதான் செய்யும். இப்போ மக்கள் கஷ்டப்படாம காசு கொடுத்து வாங்க முடியாம அப்போ எவ்வளவு பேர் ஐயா கேட்கணும். அதனால தமிழ்நாட்டை மட்டும் 100 நாள் வேலை திட்டத்தை தடை செய்யணும். 2வது மகாத்மா காந்தி பேர்ல இருந்த அந்த இதுவ இந்த தேச துரோகிகள் வந்து பேரை மாத்துந்து மிக மிக வன்மையா கண்டிக்கத்தக்கது. அதை பழையபடி மகாத்மா காந்தி தேசப்பிதாவின் பேர்ல தான் செயல்படும். தமிழர் நலன் குறித்து பேசிதான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு போக்குவரத்து கழகங்கள்ல தமிழ்நாடு பேர் விடுபட்டுள்ளது. கர்நாடக தமிழர்கள் தமிழ்நாடுன்ற பேரை ஸ்டிக்கரை ஒட்டுறாங்க. அந்த ஸ்டிக்கர் எல்லாம் இங்க வரும்போது கிழிக்கிறாங்க. அதை ஒட்டக்கூடிய இங்க இருக்க தமிழர்கள் தாக்கப்படுகிறார்கள். ஏங்க தெலுங்குக்காரன் தமிழ்நாட்டாண்ட அவனுக்கு எப்படிங்க தமிழ் உணர்வு வரும்? தெலுங்குக்காரன் தமிழ்நாட்டாண்டா தமிழ் உணர்வு எங்க வரும்? தெலுங்கானா ஆணுங்கிறாங்க. அப்ப ஆனா இவங்க வாழ்க்கைய தமிழ் பேசுறாங்க. தமிழ் பேசுற நீங்க வந்து அரசு போக்க தேவை தமிழ்நாடு பேர சேர்க்க மாட்டீங்க. அப்ப எவ்வளவு பேர் தமிழ துரோகி நீங்க? தமிழ் இன்னும் துரோகி என்னடா வார்த்தை அத்தனை உங்களுக்கு திமுக தான். இவனுக்கு உண்மையில தமிழ் பேச ஐயோக்கிய பசங்க தமிழ்நாடு பேர் சேர்க்க வேண்டியேன். எல்லா மாநிலத்தும் அந்தந்த அரசு கேரளா அரசு பேர் வந்து கர்நாடக அரசு பேர் போகுது, ஆந்திர அரசு போக்கு வருது. நீ மட்டும் என்னடா அப்ப என்னங்க அப்ப இப்படி வந்து எப்படி நீ தமிழ் பேசுற? இவ்வளவு சூடு சொன்ன வெக்கமான எதுவும் கிடையாதா? இவ்வளவு கேவலமா வந்துட்டு அப்புறம் தமிழ் பேச எப்படி? தமிழுக்கான போராடுறோம் வாழ்றோம் சொல்றீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு பேசுறது? என்டிஏ கூட்டணியில் வந்து கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து 80 தொகுதிகளை பாஜக கேட்கிறதாம் எடப்பாடியாரிடம். சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? இல்ல அவர்கள் வந்து மற்ற கட்சிகளை கூட்டணி சேர்க்கறதுக்காக அவங்கள கூட்டணி கொண்டு வரதுக்காக
அவர்களுக்காக சேர்த்து இவர்கள் தொகுதி கேட்கிறார் பொழுது அது எடப்பாடி அது அவருடைய கட்சி பிரச்சனை. அவர் கண்டிப்பா அதனுடைய முடிவு அவர் எடுப்பார். மிக்க நன்றி சார். இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தீர்கள். மக்களிடையே ஒரு சிறந்த வரவேற்பை பெற்று இருக்கிறது. தொடர்ந்து உங்களுடைய அரசியல் கருத்துக்களையும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய கேட்டுக்கொள்கிறோம். நன்றி சார். ஜெயஹிந்த். நன்றி.